எல்லாருக்கும் வணக்கம். கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க. வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான். இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது. சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ என்ன தசாபுத்தி நடந்துகிட்ருக்குன்றதையும் பார்த்துக்கோங்க. ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாதம் அப்படின்றது பெரிய அளவில் சொல்லிக்கிற அளவில் இல்லைனாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் இருக்குது. சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் நலத்தை சொல்லலாம். அடிக்கடி உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்தளவுக்கு உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகிடும். அலைச்சல்களும் அதிகமாக தான் இருக்கும். ரொம்ப டயர்டாகவும் ஆரம்பிச்சிடும். நல்லா டைமுக்கு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்குங்க. ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள். அடுத்தபடியாக சொல்லணுன்னா இந்த வெளிநாடு வெளி மாநிலங்கள் மூலமாக சொல்லலாம். நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை விஷயங்களில் கொஞ்சம் பரவாயில்ல தான். இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வேலைக்கு ட்ரை பண்ணுறதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா தசாபுத்தி நல்லபடியாக இருக்கவங்களுக்கெல்லாம் சில பேருக்கு நல்ல வேலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயங்கள்லையும் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தாங்க. உங்களுக்கு பணவரவுன்றது கிடைச்சாலும் செலவுகள் அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். சில பேருக்கு வீடு கட்டுறது, அதே மாதிரி இந்த கட்டி வச்ச வீடெல்லாம் வாங்கிறது, இடம் வாங்கிறது, அப்புறம் அந்த ஆடை ஆபரணங்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஆடம்பர பொருட்கள், இந்த மாதிரி வாங்கிறது, இந்த மாதிரியான செலவுகள் அப்படின்றதும் ஏற்படத்தான் செய்யும். நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ஏற்படக்கூடிய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கோங்க. மறுபடியும் விரைய செலவுகளாகவே கொண்டு போயிட்டுருக்காதீங்க. எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா, கையில் கொஞ்சம் பணம் கிடைக்கிது அப்படின்னா இருக்க கடனில் ஒரு பகுதியை கூட அடைக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் தான் கையில் இருக்க பணத்தை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணணுமே தவிர எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு பணம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடந்தாலும் பொறுமையாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும். நீங்களே சும்மா இருந்தீங்கனாலும் ஏதாவது தேவையில்லாமல் எதையாவது பேசிட்டு அது மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுறது, தேவையில்லாத பழக்கவழக்கங்கள் ஏற்பட்டு அது மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படத்தான் செய்யும். ஒரு பிரச்சனைன்னு வருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா விலகி போயிடுங்க. ஒருத்தர் பேசுகிறாங்க, டென்ஷனாக பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக பதிலுக்கு நீங்களும் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனைகள் உங்களுக்கு தேவையில்லாமல் உருவாகத்தான் செய்யும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். இருந்தாலும் படிப்புலையும் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கணும். புரிஞ்சுங்களா? ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா அடிக்கடி உடல் நலத்தில் தான் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் அம்மாவுக்கெலாம் உள்ள பிரச்சனைகள் இருந்து வந்தது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது குறையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க. பண விஷயத்துலலாம் எல்லாருமே கவனமாகவே இருந்துக்கோங்க. சில பேருக்கெலாம் இந்த டைம் அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாலாம் தோணும். உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுங்க. சும்மா நண்பர் சொல்கிறாரு, உறவினர் சொல்கிறாரு அப்படின்ட்டு தொழில் ஆரம்பிக்காதீங்க. அதை நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நஷ்டம் அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்கள் ஜாதகமே நடக்கக்கூடிய தசாம்புத்தின்றது குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் நல்லபடியாக தாங்க இருக்குது.
சில பேருக்குலாம் தோணும், அஷ்டம சனி நடந்துட்டுருக்க டைமில் குழந்தை பிறந்தால் நல்லதா அப்படின்னு. அப்படிலாம் வந்து எந்த ஒரு நெகட்டிவ் திங்கிங்கும் உங்களுக்கு வரவே வேண்டாம். புரியுதுங்களா? கடவுள் கொடுக்குறத வந்து சந்தோஷமாக வந்து ஏற்றுக்க பழகிக்கணும். அதே மாதிரி தான் மார்ச் மாதத்தில் உங்களுக்கு டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த டெலிவரி நினச்சிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைகள் பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். குழந்தை பாக்கியம்ன்றது நல்லபடியாகவே கிடச்சிடும். திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்க உங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுற மாதிரி தான் தெரியும். உங்களுக்கு மேரேஜுக்கான தசாபுத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா, அந்த தடை தாமதங்களை தாண்டி சில பேருக்கு திருமணம் நிச்சயமாகிறது, திருமணம் நடக்கிறது, இப்படி மாதிரி நல்ல விஷயங்களும் வந்து நடக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம்ன்றது. ஏற்கனவே திருமணம் ஆனவங்க கணவன் மனைவி உறவுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து வாழ்ந்துக்குவோங்க. அவங்க 2 பேர்த்துக்குள்ள பிரச்சனைகள்ன்றது இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி தான் லவ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்தியும் மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா, சில பேரோட காதல் திருமணமாக முடியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது தான். நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள் போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது. அது உங்களோட சொந்த விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேலை தொழில் விஷயமாக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, கடன் விஷயங்கள் எல்லாம் யாருக்கும் நீங்களும் கடன் கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி அவசரப்பட்டு கடன் வாங்கவும் வேண்டாம். எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க. அவசரப்பட்டு கடனை வாங்கிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை உருவாக்கிக்காதீங்க. இந்த புண்ணிய ஸ்தலங்கள் நல்லா சொல்கிறேன் பாருங்கள். கோவில் குளங்கள் அங்கெல்லாம் போய் வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். இந்த மாதத்தில் சில பேருக்கு நீங்கள் விரும்பக்கூடிய கோவில் குளங்களுக்கெல்லாம் போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் நல்லபடியாகவே ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. வேலை பார்க்குற இடத்த குடும்பம்னு நினச்சிக்கோங்க. அங்கே இருக்கவங்க ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் வேலையில் நிலச்சி இருக்க முடியும். சரி, நமக்கு இங்கே தான் வேலை பார்க்க பிடிக்கலையே அப்படின்ட்டு வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா, இன்னொரு இடத்துல வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி பிரச்சனைகள் அப்படின்றது அங்கேயும் இருக்கத்தான் செய்யும். புரியுதுங்களா? ஏன்னா இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அந்த மாதிரி இருக்குது. அதனால் பொறுமையாக இருங்க, எதுலேயும் அவசரப்பட வேண்டாம். கடகம்ல பிறந்திருக்கவங்களுக்கு இந்த மாதம் இப்படி இருந்தாலும் கொஞ்சம் அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம்ன்றது கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தான். அது அடுத்த மாத ராசி பலன்கள் பார்க்கும்போது பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களோட வழிபாடுகள், அதே மாதிரி சனீஸ்வரனோட வழிபாடுகள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தொடர்ந்து ரெகுலராக பண்ணிட்டு வரீங்கனாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாருமே கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.